இந்த மாதிரி ஓலவில் எழுதின பிள்ளைகள் பயோ மேக்ஸ் கிளாஸ் பிள்ளைகள் வார சனிக்கிழமை ஆரம்பிக்கப்படும். காலையில 8 மணிக்கு கிளாஸ் ஆரம்பம். ஓலவெல்ல 8 9 எடுத்து வேலையில ஏலவெல்ல பயோ படிக்கிறது மேக்ஸ் படிக்கிறது பெரிய ஒரு ஆசையோட பிள்ளையும் கெட்டித்தனமாக இருந்து டீச்சர்ஸும் நல்ல கெட்டித்தனமான டீச்சர்ஸை தெரிவு செஞ்சாதான் மெடிக்கல் ஃபேக்கல்ட்டியோ ஃபேக்கல்ட்டியோ போகலாம். அப்படி இல்லாத பிள்ளைகள் அந்த ஆசை கனவாகவே போயிடும். கேண்டி டிஸ்ட்ரிக்டை பொறுத்தவரையில பிள்ளைகள் உதாரணமா சொல்ல போனா கம்பெனில இருந்து கேண்டிக்கு வாரது கஷ்டம், அக்குறதுல இருந்து கேண்டிக்கு வாரது கஷ்டம். ஏ கிளாஸஸ் கேண்டியில உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், கேண்டியில சிங்கள மீடியம் டாப் லெவல் டீச்சர்ஸ் இருக்கிற அவங்கள்ட்ட படிக்கிற பிள்ளைகளோட தான் எங்க பிள்ளைகள் போட்டி போடும். சிங்கள மீடியத்துல பிள்ளைகள் நூறலியில உங்களுக்கு தெரியும் சிங்கள மீடியத்துக்கு கிளாஸ் இல்லை. நூறலியில இருந்து சிங்கள மீடியம் கிளாஸுக்கு கேண்டிக்கு வந்து படிக்குது. ஆனா அக்குறதுல இருந்து இடத்துக்கு வாரதுக்கு அந்த பிள்ளை கஷ்டமா. ஆனா அந்த பிள்ளை ஆசை எப்படின்னா 10 நிமிஷம் 15 நிமிஷம் வார தூரம் உள்ள இடத்துக்கு வாரத்துக்கு கஷ்டம். ஆனா பேராத யூனிவர்சிட்டியில மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி போகணும், கிளம்பு யூனிவர்சிட்டியில மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி போகணும்னு சொல்லி ஆசைப்படுது பிள்ளைகள். ஆசை ஓகே தான், ஆனா நடக்குமானதான் சந்தேகம். ஓஎல் நாங்க ஊர்கள்ல கிளாஸ் போடணும். கேண்டியில டாப் லெவல் டீச்சர்ஸ் மார் சிங்கள மீடியம் டீச்சர்ஸ் மார் படிப்பிக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட தான் எங்கட பிள்ளைகள் போட்டி போடணும்ன்ற விஷயம் அந்த பிள்ளைகளுக்கு தெரியாது. எங்கட டியூட்டரியில பிள்ளைகள் ஹோல் கிளாஸ் நடக்குது. அதே மாதிரி பிரைவேட் சயின்ஸ் ஸ்கூல் நடக்குது. பயோமெட்ஸுக்கான ஃபுல் டைம் கிளாஸ் இங்க நடக்குது. ஹாஸ்டல் தேவையானாக்கள் தங்கி நின்று படிக்க இயலும், ஹாஸ்டல் தேவையில்லாதாக்கள் வந்துட்டு போக இயலும். போன மாதிரி ரிசல்ட் எடுத்து பார்த்தா ஆகவும் டாப் லெவல்ல ஏலவல் ரிசல்ட் இருக்கிறது பிள்ளைகள் புத்தகத்துல. புத்தகத்தின் பிள்ளைகள் எங்கட ஒரு பிரான்ச் இருக்குது ரோயல் புத்தகம். அதுல படிப்பிக்கிற அதே டீச்சர்ஸ் தான் பிள்ளைகள் ரோயல் கேண்டிலையும் படிப்பிக்கிறாங்க. ஆனா புத்தகம் ஏலவல் ரிசல்ட்டின் அடிப்படையில முதலாவது மாவட்டம். ஆனா அதே சிங்கள மீடியம் ரிசல்ட் ரைட் மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி லிஸ்ட் எடுத்து பார்த்த பிள்ளைகள் கேண்டியில தர்மராஜா ஸ்கூல், சுஜாதா ஸ்கூல், ஹை ஸ்கூல், கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல் இதுல எல்லாம் பிள்ளைகள் அதிகமான பிள்ளைகள் மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி போறாங்க சிங்கள மீடியத்துல. தமிழ் மீடியத்துக்கு இல்லை. என்ன காரணம்னா பிள்ளைகள் விடுற மிஸ்டேக் தான் பிள்ளைகள் இந்த மெடிக்கல் ஃபேக்கல்ட்டிக்கு போற வாய்ப்பு கேண்டியில குறைஞ்சிருக்கு. எங்கேயாவது குறைஞ்ச செலவுல தங்குமிட வசதி இருந்தா அங்க கொண்டு போய் பிள்ளைகளை போட்டுருது. போன முறை பிள்ளைகள் ஃபர்ஸ்ட் டைமா மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி ஒவ்வொரு ஸ்கூல் வைஸா போட்டா பிள்ளைகள். அப்ப அதிகமா ஸ்ரீலங்கா பிள்ளைகள் தமிழ் மீடியத்துல ப்ரொஜெக்ட் நடக்கிறது பிள்ளைகள் குருணேகல் டிஸ்ட்ரிக்ட்ல. அந்த குருணேகல் டிஸ்ட்ரிக்ட்ல சில ஸ்கூல்ல பிள்ளைகள் சயின்ஸ் ஸ்ட்ரீமுக்கு படிப்பிக்கிற டீச்சர்ஸ் மாற எண்ணிக்கை எடுத்து பார்த்தா 20 டீச்சர்ஸ் இருக்கு. ஒரு பாடத்துக்கு 4-5 டீச்சர்ஸ் இருக்கிறாங்க. பெரிய கிரௌட் ஒன்று வச்சு படிப்பிக்கிறாங்க கிடைக்கிறேன். ஆனா அங்க உள்ள மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி லிஸ்ட் எடுத்து பார்த்தா பிள்ளைகள் 10க்குள்ள இல்ல. 200-300 பிள்ளைகள் எழுது. மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி லிஸ்ட் எடுத்து பார்த்தா 10 பேர் கூட போயில்ல பிள்ளைகள். அப்ப என்னன்னு சொன்னா பிள்ளைகள் அந்த ரெல்லைக்கு போறது சொல்லுவாங்க. அந்த ரெல்லைக்கு பிள்ளைகள் அள்ளுபடி போறது யாரும் விசாரிக்கிறல்ல அங்க ரிசல்ட் வருகுதா இல்லையா அப்படி ஒண்ணும் விசாரிக்கிறல்ல. பிள்ளைகள் நாங்க டாக்டர் ஆகணும் என்ஜினியர் ஆகணும்னு சொன்னா முதலாவது எந்த இடத்துக்கு போகணும் விசாரிக்கணும். பிள்ளைகள் நல்ல வழிகாட்டுதல் இருக்கணும்.